ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நகையை வந்து அடகு வச்சுருப்போம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஆர்பிஐ வந்து புதிய வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுது, அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இல்லை லாஸா அப்படின்றத பார்ப்போம். இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, ஸோ இதோட கால்குலேஷன் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். அமௌண்ட் எல்லாம் எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபைனல் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்றது தோணும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நகை வந்து நம்ம வச்சுருக்கோம், அது 916. ஸோ எந்த நகையாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம பேங்க்கில் வந்து கொடுத்து அதுக்கு வந்து 1 இயரில் வந்து வட்டி கட்டி நம்ம வந்து திருப்பி வைப்போம், ரெனிவல் பண்ணி வைப்போம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து இருக்கிறது. இப்போ வந்து புதுசாக வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படிலாம் வந்து நம்ம பே பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கோல்டு லோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ 3 டைப்ஸாக வந்து நகைக்கடன் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் டைப்பில் வந்து புல்லட் பேமெண்ட் மெத்தட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மெத்தட் வந்து இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் இஎம்ஐ பேமெண்ட் மெத்தட் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேங்க்கில் வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சில பேங்க்கில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொண்டு வரல. ஆனால் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேங்க்கில் வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னும் சில இதில் வந்து இல்லை, ஆனால் இது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து இந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ நம்ம நகையை வந்து அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா 1 இயரில் வந்து அதை வந்து நம்ம மாற்றி வச்சுருவோம். ஆனால் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பர்சனலாக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு லோனு நம்ம அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா 6 மந்த்லேயே வந்து ரெனியூவல் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் புதுசாக நம்ம லோன் வாங்கோம்ல அதே மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் வந்து எல்லாம் 1 இயரில் வந்து வைப்பாங்க, இல்லை 2 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அப்படி இருக்கும். இவங்க கனரா பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்து அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க. எல்டிவி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 75%. மொதல் வந்து 65% இருந்துச்சு, இப்போ வந்து 75% வந்து இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் வந்து ஜுவல்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ அடகு வைக்கிறீங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 கிராம் இன்ட்டு 7100 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிராம் ரேட் வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 71,000 வந்து 71,000 வந்து கிடைக்கும். அந்த 71,000 வந்து 75% வந்து ரேஷியோ போட்டோம் அப்படின்னா 53,250 வந்து கிடைக்கும். இப்போ அந்த 53,250 வந்து 10 கிராம் ஜுவல்ஸாக, ஸோ அதை வந்து டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 5,325 அந்த ரேஷியோ. ஸோ 75க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,325 வருது. நான் வந்து 10 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 53,250. இதே வந்து நீங்கள் 1 கிராம் எல்டிடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 5,325. 1 கிராம் நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 5,325. இதே 10 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 53,250 வந்து ரேஷியோ வந்து போடுறாங்க. இப்போ கோல்டு வெயிட் வந்து ஸ்டோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக வந்து இப்போ வந்து சார்ஜ் வந்து போடுறாங்க. இப்போ வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன நகையெல்லாம் அடகு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 கேரட்டு, 22 கேரட்டு, 24 கேரட்டு உள்ளதெல்லாம் வந்து நம்ம அடகு வைக்கலாம். அடகு வச்சு அதுக்கு உள்ள அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். இப்போ அடகு வைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் தான் வந்து மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அடகு வச்சுக்கலாம் நகையை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஃபீஸ் வந்து ஹை பண்ணி வச்சுருக்காங்க, அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா 1,500 வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து அதிகம். ஸோ விட இப்போ வந்து ப்ராசஸிங் சார்ஜ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்க இன்ட்ரெஸ்ட், இதோட வட்டி பார்த்திங்க அப்படின்னா 8%லேருந்து 10% வரைக்கும் இருக்குது. இது கனரா பேங்க்கில் பார்த்திங்கன்னா 9% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. இந்த 3 டைப்பு கோல்டு லோன் இருக்குல்ல, ஸோ அதோட வட்டி அசல் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டி எடுக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிறது தான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இருக்கிறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேங்க்லேயுமே வந்து இந்த நகை கடன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஏன்னா நிறைய பேரால் வந்து நகையை வந்து திருப்ப முடிய மாட்டுது. ஸோ திருப்ப முடியாமல் வந்து ஏலத்துக்கு போயிடுது. அதனால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்தனால நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ அதையுமே வந்து நான் சொல்கிறேன். இப்போ புல்லட் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் நகையை வந்து 1 லட்சத்துக்கு வந்து நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 9 ரூபா வந்து வட்டி வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் 12 மாதத்தில் நீங்கள் எப்படி கட்டியிருப்பீங்க அப்படின்னா 1,09,000 ரூபா வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ அசலையும் வட்டியும் நீங்கள் கட்டி அப்படியே திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி தான் வந்து இருக்கும். 1 இயரில் நம்ம நகையை வந்து அசலையும் கட்டி வட்டியும் கட்டி நம்ம அதை வந்து திருப்பி வேணால் வச்சுக்கலாம், ரெனியூவல் பண்ணி வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 லட்சத்துக்கு அடகு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி 9% வந்து வட்டி, அப்போ 9,000 ரூபா வந்து. ஸோ 12 மாதத்துக்கு பார்த்தீங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அதே வந்து நீங்கள் அந்த 9,000 வந்து 12 மாதத்துக்கு வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. அப்போ நம்ம மந்த்லி எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 780 ரூபா மட்டும் கட்டணும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும். அப்போ நீங்கள் 12 மாதம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறீங்களா, அப்போ 12 மாதத்துக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து அசல் 1 லேக் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நகையை வந்து மீட்டுக்கலாம். ஸோ உங்களால் அப்படி திருப்ப முடியல அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணணும். ஸோ 1 இயர் கழித்து நீங்கள் திரும்பி வந்து புதுசாக நகை வந்து அடகு வைக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து பண்ணணும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து அப்டேட் ஆன இஎம்ஐ ப்ராசஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் இஎம்ஐ பேமெண்ட் மெத்தடு. இப்போ நீங்கள் 1 லேக் வந்து அடகு வந்து வச்சுருக்கீங்க, அதுக்கு 9% வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா ஸோ 12 மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,09,000 ரூபா வந்து கிடைக்கிது. ஸோ அந்த 1,09,000 ரூபா வந்து நீங்கள் 12 மாதத்தில் கட்டுறீங்க, டிவைடட் பண்ணிங்க அப்படின்னா 9,083 ரூபா வருது. நீங்கள் வந்து அசல்லையும் வந்து குறைஞ்சிட்டே வரும், வட்டியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் வந்து வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டுமே வந்து குறையும். ஸோ நீங்கள் 9,083 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா வந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா அசல் கொஞ்சம் குறையும், ஸோ வட்டி கொஞ்சம் குறையும். ஸோ 12 மாதம் கழித்து நீங்கள் அடகு வச்ச நகையை வந்து நம்ம மீட்டுக்கலாம். ஸோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 4 மந்த் 6 மந்த் 8 மந்த் 1 இயர் ஸோ இந்த மாதிரி கூட வரும். ஸோ அந்தந்த பேங்க்கு கொடுக்குறத பொறுத்து தான் வந்து மாறுபடும். ஸோ இது எனக்கு ஏன் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நகையை வந்து அடகு வைப்போம், அடகு வைக்கும்போது மாதம் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்காதுல்ல. அதனால் நம்ம வந்து இப்போ மாதமும் சில பேர் கட்டுவாங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 12 மாதத்துக்கு வந்து நகையெல்லாம் வட்டியையும் கொடுத்து அசலையும் கொடுத்து வந்து திருப்புவாங்க. சிலவங்க வந்து அதை திருப்ப மீட்கவே வந்து முடியாது. அப்படி இருக்கும்போது நகை வந்து ஏலத்தில் வந்து விட்டுருவாங்க. இதே வந்து நம்ம டிவி ஃப்ரிட்ஜு எல்லாம் வந்து வாங்குகிறோம், அதுக்கு இஎம்ஐ வந்து கொடுக்குறாங்களே, அது கம்பல்சரி வந்து அந்த இஎம்ஐ வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். ஏன்னா அந்த பொருள் வந்து நம்ம வாங்கிட்டோம், அது எப்படியும் வந்து கட்டி தான் ஆகணும் அப்படின்ற வந்து ஒரு கட்டாயம் வந்து இருக்கும். அப்போ வந்து நம்ம மாதம் அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அசலும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், வட்டியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கனால நமக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதிலே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வட்டி வந்து பே பண்ணணும். அப்போ மாதம் நம்ம இவ்வளோ பே பண்ணும் போது அதுக்குன்ற அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி ஒதுக்கி வைப்போம், சீக்கிரம் வந்து நம்ம நகையை வந்து மீட்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கொண்டு வந்தது வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் டிவி ஃப்ரிட்ஜெலாம் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாராலுமே மொத்தமாக அமௌண்ட்டு கொடுத்து நம்ம டிவி வந்து வாங்க முடியாது, ஃப்ரிட்ஜுமே வந்து அப்படி வாங்க முடியாது. அதனால் இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டி வாங்குறதுனால நமக்கு வந்து அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கோம், ஆனால் அதுக்குள்ள ஃபுல் பேமெண்ட்டை நம்ம வந்து அப்போ கட்டவும் இல்லை. ஸோ நம்ம கையில் இருக்கும்போது கட்டிக்கிட்டோ இருக்கோம் மாதம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கடன் வந்து நீங்கள் வந்து 5 லட்சம் வந்து வாங்கியிருக்கீங்க, வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 9.75% வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பர்சன்டேஜ் வந்து இப்போ மாறுபடிக்கிட்டே இருக்கும், ஏன்னா வட்டி. ஸோ ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து வந்து வட்டி வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் திருப்பி செலுத்தும் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் நான் போட்டிருக்கேன். ஸோ 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் வந்து மேக்ஸிமம் 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் தான் வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. மாத தவணை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 லட்சத்துக்கு மாதம் உள்ள அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16,074 ரூபா ஆகுது. இதே நீங்கள் வட்டி மட்டும் கட்டுறீங்க அப்படின்னா 78,698 ரூபா. இப்போ நீங்கள் வட்டி ப்ளஸ் அசல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5,78,698 ரூபா வந்து வருது. அப்போ நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த
16,074 ரூபா வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.